ஸோ வெல்கம் டு மேஜிசை. நம்ம மெரினா பீச் வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து சுரேஷ் ஜாக்கர் அப்படின்னு ஒரு கிறிஸ்டியானிட்டியான ஒருத்தர் கூட இருக்கார். அவர் கிறிஸ்டியன் மதத்தை பற்றி நம்மக்கிட்ட சில விஷயங்களை வந்து பயந்துக்க போகிறாரு. ஸோ கிறிஸ்டியன்ஸ் பற்றின சில டவுட்ஸ் நான் அவர்கிட்ட கேட்க போகிறேன். அவர் இப்போ நம்ம சொல்ல போகிறாரு. ஃபஸ்ட்டு, ஜீசஸ் எதுக்காக பிறந்தார், எதுக்காக உலகத்துக்கு வந்தார்? பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஒரு கொஷின்ஸ் கேட்டீங்க. கிறிஸ்து ஏன் இந்த உலகத்து வந்தாருன்னா, மனு குலதம் முழுவதும் பாவத்தில் வாழ்ந்து இருள்ங்கிற அந்த இருளில் வாழ்கிற மக்களை வெளிச்சத்துக்கு நரகத்துக்கு அந்த நரகத்துக்கு ஏதாவது மக்களை பரலோகத்தை சேரும்படியாக, பரலோகம் என்றால் வைகுண்டம், அந்த வைகுண்டத்துக்கு போகும்படியாக அந்த ரட்சிப்பின் வழியை காட்டும்படி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே மனிதனாக அவர் அவதரித்தார். என வேதம் சொல்லு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் நீங்கள் பரலோக ராஜ்யம்னா மோட்சம், வைகுண்டம்னு சொல்கிறல, அது போகிறதுக்கு இயேசு அல்லாமல் நம்மளால் போக முடியாதுன்னு சொல்லி அதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து மானிடா பிறந்து அவர் மரித்து நமக்காக உயிரோடு கூட எழுந்தார் அவர். இப்போ என்னன்னா, இப்போ ஜீசஸ் வந்து ஒரு கணத்தை அடைஞ்சா இன்னொருத்த கணக்கு ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் வந்து நல்ல விஷயங்கள்லாம் பறக்கிறாரு. ஆனால் இப்போ யூதர்கள் வந்து அவங்களை வந்து சிலுவையில் அடைஞ்சாங்க. அது எதுக்காக சிலுவையில் அடைஞ்சாங்க? அது எதுக்காக அடைஞ்சாங்கன்னா, அவங்க ஜூஸுக்கு வந்து இவர் பண்ணுற அற்புதங்கள், இவர் பண்ணுற அடையாளங்கள் எல்லாம் வந்து ஜூஸால் பண்ண முடியல. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ நான் செய்கிறது நீங்கள் செய்கிறது நான் செய்யலைன்னா உங்கள் மேலே என்ன வரும்? இது என்னோட ராஜ்யம், இது என் ராஜ்யத்தில் நானே செய்ய முடிய காரியங்கள் நீங்கள் செய்தானே எனக்கு என்ன எனக்கு கோவம் வரும். ஸோ அந்த கோவத்தில் தான் என்ன பண்ணுறது, ஜூஸ் வந்து அவர் மேலே வந்து வீண் பழிகளை சுமத்து. ஆனால் ஆண்டவர் சொல்கிறா, யோவான் 8:42 சொல்லப்பட்டு, என்னில் பாவம் இருக்கு என்றோ உங்களால் ஒரு மனுஷனால் கூற முடியும் சொல்லும்போது, ஒரு மனுஷனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள பாவம் இருந்தது போல ஒரு மனுஷனும் சொல்லலை. அதனால ஆண்டவர் வந்து அவர் பரிசுத்தர், அவர் பாவம் அறியாத சுத்த கண்ணர், அவர் இந்த உலகத்துக்கு ஜீவ பலியாக வந்தார், இந்த உலகத்தில் ஜீவித்தார், பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அந்த ஜூஸுக்கு வந்து இவங்க செய்கிறத இந்த அற்புதங்களால அவர் வந்து முடவர்களை ஏந்து நடக்க வைத்தார், பார்வை இல்லாதவருக்கு பார்வை கொடுத்தார், குஷ்டரோகளை சுத்தமாக்குறார். யாரெல்லாம் அவர்கிட்ட வந்தார்களோ நன்மை செய்து சுற்றி இருக்கிறபடியா அந்த ஜூஸுக்கு வந்து அந்த நன்மை செய்ய தெரியல அவங்களுக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த நன்மை செய்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் சிலுவையில் அடைந்தாங்க. அதுலதான் காரணம். இப்போ அந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து ஃபெஸ்டிவல்ஸ்ன்னு சொன்னா கிறிஸ்மஸ், குட் ஃப்ரைடே இதெல்லாம் வந்து கொண்டாடுறாங்கல்ல. கிறிஸ்மஸ் எதுக்காக கொண்டாடுறாங்க? அது கிறிஸ்மஸ் வந்து ஆண்டவர் பிறப்புக்காக கொண்டாடுறது. ஜீசஸ் பிறந்த நாள் வந்து பர்த் டேட் வந்து உலகத்துல அதிகமா கொண்டாடுற, எல்லாமே உலகம் முழுவதும் கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கிறிஸ்மஸ். ஓகே. அப்புறம் குட் ஃப்ரைடே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த நாள். அது ஏன் அது குட் ஃப்ரைடே என்றார்? இறந்த நாள். அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டு இறந்த நாள் தான் குட் ஃப்ரைடே. ஏன் குட் ஃப்ரைடேனா, அவர் மரணிச்சதுனால இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒரு ரட்சிப்பு, ஒரு மீட்பு, பரலோக செல்லும்படியாக வழிகள் திறக்கப்பட்டதுனால வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மரிக்கும் போது ஆகாயத்துக்கும் பூமிக்கு வருகிற அந்த சிறையை, ஒரு திரை ஒன்று இருக்கும், அந்த திரை ஆண்டவர் என்ன பண்ணனா உடைத்து கிழித்து எறிந்தாராம். ஸோ அதனால இப்போ அந்த திரை அவர் மறைத்ததுனால இப்போ பரலோகத்துக்கு போகும்படியா வழி காத்து நம்மளுக்கு காட்டி இருக்கிறார். வேற என்ன ஃபெஸ்டிவல் இருக்கு? குட் ஈஸ்டர் இருக்கு. ஈஸ்டர்னா இப்போ நம்ம 3ஆம் நாள் உயிரோடு போடுவாங்க. ஆமா அது 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து அவர் வந்து நித்தியத்துக்கு பரலோகத்துக்கு போற அந்த உயிர்த்தெழுது கொண்டு குடிக்கிறது. அது ஸோ ஆண்டவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஸோ நான் எப்படி உயிரோடு கூட எழுந்தானோ அதே போல ஒரு வருகையில யாரெல்லாம் மரித்து கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு மரித்து இருக்கிறோம் அவர்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது. எனக்கு இன்னொரு இந்த கிறிஸ்டியன்ஸ் பத்தி பேஸ் பண்ண ஒரு படம் உலகம் போற ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஷியல் ஆச்சு. அப்பலாம் பேர் டாவின்சி கோடுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படம் நீங்க பாத்துருக்கீங்களா? அது நான் பார்க்கல, பட் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த படத்துல வந்து டாவின்சி கோட்ல வந்து நிறைய விஷயங்கள் கிறிஸ்டியானிட்டி படம் மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து ஜீசஸ்ங்கிறவர் வந்து அவர் வந்து ஒரு மனுஷன் தான், அந்த மாதிரி அவர் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு, அந்த மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. உலகம் பூரா கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது வந்து உண்மை கிடையாது. அது ஸோ இந்த பைபிளை பார்த்தாக்கா அப்போஸ்தலருங்கிற 12 சீஷர்கள், அவரோடு கூட இருந்த 12 சீஷர்கள் இருக்காங்க. அந்த 12 சீஷர்களும் இந்த 4 மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற 4 புஸ்தகங்கள் எழுதினாங்க. ஆனால் ஒரு இடத்துலையும் அவர் மேரேஜ் பண்ண மாதிரி எங்கேயும் அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ ஒருவேளை அப்படி ஆயிருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணியிருக்கேன்னா, இவ்வளோ அவர் பிறப்பை குறித்து எழுந்தவர்கள், அவர் எங்கே வளர்ந்தார், அவர் என்ன செய்தார், எல்லாத்தையும் எழுந்தவங்க. ஒருவேளை மேரேஜ் பண்ணி இருந்தா, ஜீசஸ் பண்ணி இருந்தார்னா கண்டிப்பாக அதையும் எழுதியிருப்பார். ஸோ பைபிளில் அந்த மாதிரி அவருக்கு பண்ணபடி இல்லை. இது வந்து அவருடைய கிரியேட்டிவிட்டினால பண்ணது. அது இது வந்து பைபிளுக்கு அது முழுக்க ஆப்போசிட். அது ஸோ அதனால தான் வந்து
அதை வந்து யார் வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து அதை அங்கீகரிக்கல. பெரிய issue ஆமா, இஷ்யூ ஆச்சு அது. இப்ப எனக்கு இன்னும் ஒரு நாட்டுல கிறிஸ்டியன்ஸ் தான், ஆனா அவங்க வேற மதம் கிடையாது. அந்த கிறிஸ்டியன்ஸ் இந்த 2 பிரிவு, புரோட்டஸ்டன்ஸும் கேத்தலிக்கும் நினைக்கிறேன். ம். அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நான் நியூஸ்லாம் கேள்விப்பட்டேன். ம். அந்த புரோட்டஸ்டன்ஸ் வந்து அவங்க சிலுவையில் அரைஞ்ச மாதிரி ஜீசஸ் வச்சிருக்க மாட்டாங்க. ம். கேத்தலிக் வந்து அவங்க சிலுவையில் அரைஞ்ச மாதிரி வச்சிருப்பாங்க. ஆமா. சோ அது என்ன எதுக்கு அந்த மாதிரி எல்லாருமே ஜீசஸ் தான் ஆமா. கும்பிடுறாங்க. அந்த ஆர்சி அந்த ரோமன் கேத்தலிக் சொல்றீங்களா, அவங்க வந்து சிலை வழிபாடு பண்ணுவாங்க. சிலை வழிபாடுனா அந்த மாதிரி அவங்க அந்த சிலைகளை வச்சு அது கும்பிடுறது, அது மாலை போடுறது, இது பண்ணுவாங்க. ஜீசஸ்க்கு ஆமா, ஜீசஸ்க்கே சிலை வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கிறதுனால அதுக்கு வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா இது சிலை வழிபாடு கிடையாது நம்மளுக்கு அப்படின்னு சொல்றதுனால தான் இந்த புரோட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் வந்து அதெல்லாம் வந்து தவிர்த்து இவங்க ஒரு குரூப்பா அவங்க ஒரு குரூப்பா மாறி இருக்காங்க. அவ்வளவு. ஆனா 2 பேரோட பர்பஸ் ஜீசஸை கும்பிடுறாங்க. ஆமா, 2 பேரும் பர்பஸ். இப்போ வந்து பார்த்துக்கா இப்போ இருக்கிற போப் என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம வந்து மேரியை வந்து கும்பிடவே தேவையில்லை, நம்ம ஜீசஸ் மட்டும்தான் கும்பிட சொல்லி அவரே என்ன பண்ணாருன்னா, இந்த வருஷம் போன வருஷம் அக்டோபர் மாசத்துல வந்து அவரே வந்து அதை ஒரு டாக்டர்னு சொல்லிட்டார் அவர். ஸோ இனிமே வந்து நீங்க வந்து மேரியை கும்பிட வேணாம், ஜீசஸ் மட்டும் தான் வந்து நீங்க வழிபடணும்னு சொல்லிட்டாரு. அதாவது இட்டாலியில் உள்ள இட்டாலியிலுக்கு அந்த ரோமன் போப் வந்து அவர் என்ன பண்ற பேர் சொல்லிட்டாரு. அதுக்குள்ள வேட்டிகன் சிட்டின்னு ஒரு நாடு. வேட்டிகன் சிட்டி, கரெக்ட். எஸ். ஆனா இப்ப அந்த ரோம் நகர் அவங்கள பத்தி சில விஷயங்கள் கொஞ்சம் டார்க்கா எல்லாம் சொல்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வந்து அவங்க வந்து கேத்தலிக் மட்டும் தான் குரு இல்ல, புரோட்டஸ்டன்ட்ஸ்க்கு வந்து வேற ஒருத்தங்க இருக்காங்க. ஆமா, வேற ஒருத்தர் இருக்காங்க. அது புரோட்டஸ்டன்ட்ங்கிறது தனியா வந்து அது 1600 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த புரோட்டஸ்டன்ட் தனியா வந்து யாருன்னா நம்ம லூதரன் என்கிற ஒரு தேவ மனுஷன் தான் என்ன பண்ணிருக்கேன்னா, அவர் தான் வந்து இது தனியாக அந்த புரோட்டஸ்டன்ட் சர்ச்சை வந்து ஸ்தாபித்தது அவர் தான். ஸோ சில வழிபாடுகள் அந்த ஆர்சியில் இருக்கிற சில வழிபாடுகள் அவருக்கு பிடிக்காதனால, வேதத்துக்கு இந்த பைபிளுக்கு புறமாய் சில பாரியங்கள் பேசுறதுனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பைபிள் அந்த இருக்கிற அங்கிருந்து வெளியே வந்துட்டு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டு இவர் தனியாக அந்த புரோட்டஸ்டன்ட் என்கிற அந்த வழிபாட்டை அவர் உருவாக்கினார். அப்புறம் மார்ட்டின் லூதர் அவர் பேர். இப்போ முஸ்லீம் ஆகட்டும், ஹிந்துஸ் ஆகட்டும், வேறு எனி ரிலீஜன் ஆகட்டும், அந்த ரிலீஜனை பரப்புறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அளவு கிடையாது. ஆனால் கிறிஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஜனை பரப்புறதுக்காகவே ஒவ்வொரு நாட்டுக்கு வந்து அனுப்பி விடுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அந்த காலத்துல பேர் வந்து போச்சு, ஒரு கிறிஸ்டின் ஒருத்தரை பரப்பிடுறதுக்காக அனுப்பிச்சாங்க. அவர் இங்கே வந்து திருக்குறள் படிச்சு திருக்குறளை பரப்ப ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த ரிலீஜனை பரப்புறது அப்படிங்கிறது கிறிஸ்டின் மதத்தில் அதிகமாக இருக்கு இல்லையா? இப்போ பிரிட்டிஷ்கார் வர்றதுக்கு முன்னாடி இங்கே கிறிஸ்டின்ஸே கிடையாது. இப்போ பிரிட்டிஷ்கார் வந்ததுக்கு அப்புறம் அந்த மதங்கள் சொல்ல முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து கரெக்டாக ஒரு 50 கிறிஸ்து அப்புறம் ஜீசஸ் பர்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 56ல் தோமா ஆல்ரெடி நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு இங்கே ஊழியம் செய்து கேரளாவில் வந்து கிட்டத்தட்ட 7 சர்ச்சஸ் கட்டி நம்ம எங்கள் எல்லாருக்கும் சென்ட் தாமஸ் மவுண்ட் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கேயே நம்ம பார்த்தாக்கா சாந்தோமில் வந்து அவருடைய அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து இப்போ வரல, அவர் 1940லலாம் வரல. அவர் பார்த்தீங்கன்னா அது வந்து 56லேயே அவர் இறந்த 56வது வருஷத்துல, யார் ஜீசஸ் இறந்த 56வது வருஷத்துலேயே அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த இந்தியா தேசத்துக்கு வந்து இந்த இந்தியா தேசத்தில் அசோசியேஷன் சொல்லி இந்த ரத்த சாட்சியம் மறிச்சவர் அவர். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து கிறிஸ்துவம் இருக்கு. அது என்ன பண்ணணும்னா, இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இவங்க வந்து இப்போ வந்து பண்றாங்க அப்படி சொல்லிட்டு அந்த மதத்தை வந்து கொஞ்சம் என்ன பண்றாங்கன்னா பண்றாங்க. அது அவ்வளவுதான். ஆனா இது உண்மையா எனக்கு தெரியல. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க, காசு கூட கொடுக்குறாங்க சில இடங்கள்ல. நான் காசு கொடுக்குறேன், நீங்க மாறுவீங்களா? இல்ல இப்ப நான் மாற மாட்டேன், பட் யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படுது. அப்போ அப்படி மாறினாலும் அவங்க கொஞ்ச காலம் தான் இருக்கும் அந்த காசு கொடுக்குறது. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு பக்தி இருக்கவங்க அதை எனக்கு ஒரு 1 கோடி ரூபா கொடுங்க, இந்துவா நான் மாறுவேன்னு பார்க்கும். இப்போ நான் நம்பியிருக்கேன், நான் விசுவாசிச்சிருக்கேன். ஸோ அவர் தான் உண்மையில தேவன், அவருக்காக ஜீவனை கொடுக்கணும் ரெடியா இருக்கிறேன். ஸோ நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், அதுல இருந்து வெளியே வர முடியாது. என்னுடைய தாத்தாலாம் பார்த்தாக்கா ஹிந்துல தான் இருந்தாங்க. எங்க அப்பா தான் ரசிக்கப்பட்டிருக்காரு. இப்போ ரசிக்கப்பட்டு இப்போ நான் ரசிக்கப்பட்டு இப்போ என்ன பண்ணோம், இப்போ நான் வந்து ஊழியம் செய்திருக்கிறேன். இப்போ எனக்கு வந்து நீங்க எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு நான் வெளியே வர முடியாது. ஸோ அதனால எமோஷனலா கனெக்ட். ஆமா, அது என்னோடு கூட பேசியிருக்கிறார், என்னோடு கூட உறவாடுறாரு. அது ஸோ நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தெல்லாம் கேட்கிறார் அவர். ஸோ இதுக்கு மேல இந்த உலகத்துல எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அவர் பாதம் நம்ம கிட்ட இருந்த போதும், எனக்கு அவ்வளவுதான். ஸோ கடைசி ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த உலகத்துல அதிகமா படிச்ச புத்தகம் வந்து பைபிள் தான் சொல்றாங்க. அதிகமா படிச்ச புத்தகம், அதிகமா பிரிண்ட் ஆன புத்தகம், அதிகமா சேல்ஸ் ஆன புத்தகமே பைபிள் தான். பைபிள் ஏதோ ஒரு இப்ப நீங்க பாக்குறவங்களுக்கு, நீங்க பைபிள் படிக்கிறீங்கல்ல, படிச்சதுல ஏதோ ஒரு 5 விஷயம் நல்ல விஷயங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? நல்ல விஷயம் என்னன்னா, பைபிள் படிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பைபிள்ல சில தவறுகளை சுட்டி காட்டணும் அப்படி சொல்லிட்டு படிக்கிறாங்க. ஆனா இந்த பைபிள் என்ன பண்ணுன்னா, அவங்க செய்த பாவத்தை சுட்டி காட்டுது. அப்பேற்பட்ட மனுஷர்கள் ரட்சிக்கப்பட்டு இப்போ ஊழியம் செய்கிற அநேகமான தேவ ஊழியர்கள் உண்டு. 2வது,
இந்த பைபிள் படிக்கும்போது அவனுக்குள்ள இருக்க அந்த பாவ குணங்கள், இப்போ ஒரு ஒரு சில பேரெல்லாம் வெபிச்சாரம் என்ற பாவத்தில் இருக்கலாம், இந்த மதுபானம் என்கிற பாவம் இருக்கலாம். நிறைய பேர் பார்த்தாங்கன்னா ரவுடிசமாக சுற்றுவாங்க, நிறைய போதைப் பொருட்கள் அடிமையாக இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இப்போ வராங்கன்னா அதுக்கு காரணம் வந்து ஜீசஸ், இந்த வேதம் தான். இந்த வேதம். மூன்றாவது, இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்குற ஒரு மனுஷர் இருக்காருன்னா எந்த மனுஷனாலையும் இந்த விடுதலை கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்க முடியுமே தவிர வேற எந்த மனுஷனாலையும் ஒரு மனுஷனுக்கு ஒருவேளை உதவி செய்யறது வேற, பாவத்திலிருந்து மீட்கிறது வேற. ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து மீட்கணும்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் முடியும். அஞ்சாவது காரியம் என்னன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு, மோட்சத்துக்கு, வைகுண்டத்துக்கு நீங்க போவீங்க. ஸோ அதனால முடிஞ்சா நான் மதத்தையும் மாற சொல்ல, உங்களுடைய ஜாதியை மாற்ற சொல்ல, உங்களுடைய எண்ணத்தை மாற்ற சொல்ல, நீங்க எங்க இருந்து ஜெபித்தாலும் அங்க ஆண்டவர் வருவார், உங்க ஜெபத்தை கேட்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு என்ன தேவையில்ல கர்த்தர் அங்க சந்திப்பார். ஆகையால வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், இந்த ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன், அவளை வந்து இந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து வேற எந்த ரிலிஜனையும் அவளை பார்த்தது இல்லை. ஆனா வந்து நான் சண்டே ஆச்சுன்னா வந்து ஒரு ஐ திங்க் ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா நிறைய தப்பு பண்ணுவோம். ஆனா சண்டே ஆச்சுன்னா ஃபாதர் கிட்ட போய் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க, பாவ மன்னிப்பு. இதுதான் வந்து ஆர்சி அவங்க பண்றது. அதுதான் வந்து இந்த மார்ட்டின் லூதர் என்றவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவ்விதமா நீங்க செய்யறதுனாலதான் வந்து கிறிஸ்துவம் இந்த மாதிரி ஆயிருக்குன்னா அவர் தான் வந்து இந்த புரொட்டஸ்டன்ட்ங்கிற அந்த அமைப்பை வந்து உருவாக்கினார் மார்ட்டின் லூதர். ஸோ இந்த பாவ மன்னிப்பு நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலும் காசு கொடுத்தா நீங்க மன்னிக்கப்படலாம் சொல்லிட்டு ஒரு டீம் சொல்லிட்டு கொண்டிருக்கிறது. ஆனா இவர் என்ன பண்றா, நீங்க எவ்வளவு பாவம் செய்தாலும் அது பாவத்துக்கு தண்டனை இருக்கு. அதுதான் வந்து பைபிள். ஒரு தடவை தப்பு பண்ணா மன்னிக்கலாம், அது கண்டினியூவா பண்றா தப்பு இல்ல. வேதத்திலே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அந்த சீஷர்ல கேட்கறாங்க, அந்த 12 அப்போஸ்தலர் சீஷர்கள் இருக்காங்களா, ஆண்டவரே 12 பேர் இருக்காங்களா, ஆண்டவரே நாங்க வந்து என் சகோதரன் தவறு செய்தா நான் எத்தனை வாட்டி அவனை மன்னிக்கணும் கேட்கும் பொழுது 7x70 தரம் நீங்க என்ன பண்ணணும் அவரை மன்னிக்கணும் சொல்றாரு. 7x70 அப்ப கிட்டத்தட்ட வந்து 1,44,000 வாட்டி வந்து அவங்களை மன்னிக்கலாம் சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஆனா அப்படி எப்படி மன்னிப்பாருன்னா, தண்டித்து தான் மன்னிப்பார் தவிர தண்டிப்பு இல்லாம மன்னிப்பு இருப்பான். சின்ன தண்டனை கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சின்ன தண்டனை வரும். இது வரைக்கும் என் லைஃப்ல நான் எதிர்பார்த்தது, ஏதாச்சும் ஒரு பாவம் செய்தாலும் கர்த்தர் என்னை தண்டித்து தான் மன்னிக்கிறார தவிர மன்னிச்சு ஆண்டவர் தண்டிக்கல. கண்டிப்பா தண்டனை உண்டு, ஏதோ ஒரு தண்டனை. டவுட் என்ன, அந்த படம் ஒரு படமாக்குமா அந்த ஹீரோயின்ஸ் வந்து நிறைய தப்பு பண்ணும், ஆனா சண்டே ஆச்சுன்னா ஃபாதர்ட்ட போய் பாவம் மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கும். அதான் கேக்குறேன். அப்ப நிறைய தப்பு பண்ணிட்டு பாவ மன்னிப்பு கேட்ட சரியா? அதான் சொல்றேன். அப்போ அவங்களுக்கு நிறைய பேர் என்ன பண்ணணும், எவ்வளவு பாவம் செய்ய இப்போ கூட சொல்றாங்க, நீங்க எவ்வளவு பாவம் ஆண்டவர் என்ன பண்றவங்களுக்காக ரத்தம் சிந்திட்டார், நீங்க மன்னிக்கப்பட. ஆனா அது வந்து பெரிய ஒரு ராங் டாக்டரின் அது. சோ பாவம் செய்தாருங்களா அந்த பாவத்துக்குரிய தண்டனை உண்டு. தண்டிச்சதுக்கு அப்புறம் தான் மன்னிப்பு இருக்கு. ஒரு மனுஷனை நீங்க ஒரு வேளை கொலை செய்தீங்க, நான் உங்களை மன்னிச்சு விட்டேன், ரெண்டாவது என்ன பண்ணுவீங்க, நீங்க திரும்பியும் அந்த கொலை செய்வீங்க. நீங்க மூணாவது வாட்டி நீங்க வந்து நான் ரெண்டாவது வாட்டி உங்களை மன்னிச்சு விட்டேன்னா அவங்க எதுவுமே நம்ம பண்றது இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த கொலை வந்து நம்ம செஞ்சுட்டு போனோம் சொல்லி நம்ம கொலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் வந்து அங்க எங்கேயும் வந்து உங்களை தண்டிக்காம மன்னிக்க மாட்டேன் சொல்ல, ஆனா உங்களை தண்டிச்சு தான் ஆண்டவர் மன்னிப்பாரு. அப்போதான் அவங்களும் ஒரு மனம் திரும்ப வரும். இல்லைன்னா அவங்கள்ட்ட மனம் திரும்ப வராதுல்ல. தப்பு கண்டிப்பா தண்டனை இருக்குது. தப்புக்கு கண்டிப்பா உன்னுடைய அதை மன்னிக்கிறதுங்கிறது உயிர் போகாம வேணா சொல்லலாம். உயிர் போகணும்னு சொல்லலாம். ஆனா உன் கிரியைகளுக்கு தக்க பலன் பாடம் வந்து கண்டிப்பா உண்டு. அந்த பாடம் இல்லாம கிடையவே கிடையாது. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, தேங்க் யூ. பிரைஸ் லார்ட். காட் பிளஸ். தேங்க் யூ. தேங்க்ஸ். பிரைஸ் லார்ட்.